உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடையோடு ஒரு சிறு பயணம். பொதுவாக நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சு அப்படின்னு. அப்போ பூதம் கிளம்புச்சுன்னா என்ன அர்த்தம்? பெரிய காது, தலையில் கொம்பு, அப்புறம் கீழே காலுக்கு பதிலாக வால், அப்புறம் பறக்கிற மாதிரி ஒரு உருவம், இப்படியெல்லாம் பூதம் கிளம்புச்சுன்னு அர்த்தமா? அது நம்முடைய சிற்றறிவு அப்படியெல்லாம் சொல்லும், பல கற்பனைகளை சொல்லும். பூதம் இப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும் தெரியுமா, பறக்கும் தெரியுமா, கால் இருக்காது தெரியுமா, மேலே மிதக்கும் தெரியுமா அப்படின்னெல்லாம். ஆனால் பூதம் என்பது அப்படி இல்லை என்று வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லித்தர்றாரு. பக்கத்தில் உட்காந்து அப்படியா கேட்க வேண்டியது தான் நம்ம வேலை. அப்படியான்னு கேட்டோன்னா, அடடா இவ்வளவு அறியாமையோடு இருக்கோமே, பகுத்தறிகின்ற அந்த புத்தியே நமக்கு இல்லையே, பகுத்தறிவே கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரும். அந்த அறியாமை கண்டு வெட்கம் வரும் அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஆனால் அறியாமையை கண்டு வெட்கப்பட வேண்டும் என்பது கிடையாது. அறியாமை இருக்குது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் அதை விளக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையோட அடையாளம். அதைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் இன்றைக்கி சொல்லித்தர்றாரு. பூதம்னா என்ன அப்படிங்கிறதா மிக முக்கியமாக அவர் நமக்கு எடுக்கின்ற பாடம். உரைநடையில் எப்படி வார்த்தைக்கு வார்த்தை அவர் நமக்கு பக்கத்தில் உட்காத்தி வச்சு குழந்த மாதிரி சொல்லித்தர்றார் பாருங்க. தமிழாசிரியராக நமக்கு வள்ளல் பெருமான் வாய்த்திருக்கிறார் என்பதுதான் நாம் பெற்றிருக்கின்ற பெரும் பேறு. இன்னைக்கு பூதம்னா என்ன அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் உரைநடையில். பாருங்க எத்தனை பூதம் கிளம்புதுன்னு பாருங்க. ஒரு பூதம் இல்லை, 2 பூதம் இல்லை, 10 பூதம் கிளம்புது. 10 பூதத்தையே நமக்கு அடையாளப்படுத்துகிறார் வள்ளல் பெருமான். பூதம் என்பது யாது? அதனது சொரூப ரூப சுபாவங்கள் என்ன? பூதம் என்பதற்கு சப்தார்த்தம்: பூ மலர்ந்தது பிரகாசம், தடித்தது காரியம், ஊன்றியது நிலை. இதற்கு தாத்பரியம் நிலை பெற்ற காரியம் பிரகாசம், பூத அக்னி தோற்றம் என்றும் பெயர், பூதகாரிய அக்னி என்றும் பெயர். இந்த 10 இடத்திலும் பூதகாரிய அக்னி தோற்றம் உண்டு. கல்லுக்குள் இருக்கிற நெருப்பு பஞ்சில் காரியப்படுவது போலாம். 10 பொது ஸ்தாபனங்களாவன: மண், ஜலம், அக்னி, காற்று, வெளி, பிரகிருதி, மாயை, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஆக இடம் 10. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பூதம் என்பது யாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதனுடைய சப்தார்த்தம் அப்படிங்கிறார். அந்த பூதம்ங்கிற 3 எழுத்து வார்த்தையோட சப்தார்த்தம் என்ன அப்படின்னா, சப்தத்தோட அர்த்தம் என்ன, அதனுடைய ஒலி சொல்லுகின்ற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, பூன்னா என்ன அர்த்தம், த என்றால் என்ன, இம் என்றால் என்ன அப்படின்னு விளக்கமா சொல்றார். பாருங்க, அத பூ மலர்ந்தது பிரகாசம், தடித்தது காரியம், ஊன்றியது நிலை. பூனா மலர்ந்தது பிரகாசம் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல கிணறு வெட்டுறோம் அப்படிங்கும்போது அங்கே மலர்ந்தது பிரகாசம் முதல் விஷயம். பூ மலர்ந்தது பிரகாசம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்று புதுசாக வெளிச்சமாகுது, புதுசாக கிளம்புது, புதுசாக தோணுதுன்னு அர்த்தம். அப்புறம் தடித்தது காரியம் அப்படின்னா அந்த இடத்துல அது நிலை பெற்று நின்ற ஒன்று அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்புறம் இம்னா அது வெளிச்சமாக வெளியில் வருது அப்படிங்கிறது. அப்போ பூதம்ங்கிறது ஏற்கனவே நிலை பெற்று அங்கே அமர்ந்திருந்த ஒன்று பிரகாசமாக வெடித்து வெளியே வருகிறது. அதுதாங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னா பூமிக்குள்ளிருந்து 5 பூதங்களும் 10 பூதங்களும் கிளம்பி வருது அப்படிங்கிறது அதோட சப்தார்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தவிர 10 பூதங்களா, ஒரு பூதம் தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது என்னது 10 பூதம் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது இல்லை? அதை எப்படி விளக்கி சொல்றார் பாருங்க வள்ளல் பெருமான். இதற்கு தாத்பரியம் நிலை பெற்ற காரியம் பிரகாசம், பூத அக்னி தோற்றம் என்றும் பெயர், பூதகாரிய அக்னி என்றும் பெயர். இவ்வளோ பேர் சொல்றாருங்க. பூதம்னு ஒரு வார்த்தைக்கு தோற்றம் நிலை பெற்ற காரியம், பூதகாரிய அக்னி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இது எங்க இருக்கும், எப்படி உணரலாம் அப்படின்னா, பாறைக்குள் நெருப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை உணர முடியுமா? வெயில் காலத்தில் பாறையில் கொண்டு போய் கால் வச்சோன்னா சுட்டுறோம்ல. ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளும் நெருப்பு இருக்கிறது, அக்னி இருக்கிறதுங்கிறது எப்படி நமக்கு தெரிய வரும்? எப்போ தெரிய வரும்னா, அந்த பாறை மேலே, கொதிப்பாக இருக்கின்ற பாறை மேலே ஒரு பஞ்சை கொண்டு போய் வச்சா அது பற்றி எரிஞ்சிடும். அப்போது அந்த இடத்துல பூதம் இருக்குது, நெருப்பு என்கின்ற பூதம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பாறையில் நெருப்புங்கிற பூதம் இருக்க மாதிரி வேறு எங்கெல்லாம் பூதம் இருக்குன்னா 10 இடங்களில் இருக்குது அப்படின்னு வள்ளல் பெருமான் பட்டியலை கொடுக்கிறார்.
ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம்ல, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு. அதை தாண்டி இன்னொரு 5 பூதங்களையும் வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அந்த பட்டியலை முதல்ல பாருங்க. 10 பூதங்களின் பட்டியல் என்ன என்பதை வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். 10 பொது ஸ்தாபனங்கள் ஆவன: மண், ஜலம், அக்கினி, காற்று, வெளி, பிரகிருதி, மாயை, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஆக இடம் 10. பிரகிருதி, மாயை அப்படின்னு கூடுதலா 2 சொல்றாருல்ல. வெளி, பிரகிருதி, மாயை, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அப்படின்னு எல்லாம் அடுக்கிக்கிட்டே போறார். பிரகிருதிங்கிறது இந்த பூமி, மண்ணுங்கிறது ஒன்று. ஆனால் இந்த பூமிங்கிற அந்த மிகப்பெரிய வளாகம் இருக்கு இல்லையா, அந்த மிகப்பெரிய இடம், அந்த மிகப்பெரிய ஸ்தாபனம், இதையும் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு பூதம்ங்கிறார் சொல்றாரு. அது மாதிரி மாயை அப்படிங்கிறார். மாயைங்கிறது கண்ணுக்கு தெரியாததுன்னு இல்லை, வெளி, அது ஒன்றுமே உருவம் இல்லாதது. இப்போ வானத்துக்கு உருவம் இருக்கா? இல்லை இல்லை. ஆகாயம்ங்கிறது ஒரு ஐம்பூதங்களில் ஒன்று. ஆனால் வானம், அந்த வெளி அப்படிங்கிறது உருவம் இல்லாத ஒன்று, அது ஒரு பூதம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இப்படியாக 10 பூதங்கள் இருக்குது. ஆனால் நாம் எப்போ பாரு நிலத்தை பார்த்து தான் நடந்துக்கிட்டு இருப்போமே தவிர வானத்தை அண்ணாந்து விடியலை பார்ப்பவர் கிடையாது. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிலவை பார்த்து கொண்டாடுபவர்கள் நம்மிடம் இல்லை. வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரத்தை ரசிப்பவர்களும் நம்மிடம் இல்லை. காற்று வீசும்போது அப்படியே அணைத்து கொள்கின்றது காற்று நம்மை என்ற அந்த ஒரு கவிதை உணர்வோடு நம்ம அதை ரசிக்கிறோம்னா அதுவும் இல்லை. எல்லாமே ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையாக போயிடுச்சுன்னா 10 பூதங்கள் நம்மை சுற்றி எப்போதும் நிலை பெற்றிருக்கின்றன என்கின்ற அந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த 10 பூதமும் வெளியில தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பூமி, இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதன் மூலமாக வருகின்ற விளைச்சலைத்தான் நாம் அத்தனை பேரும் உணவாக சாப்பிடுகிறோம் என்னும்போது அந்த 5 பூதங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நிலமாக இருக்கிறது, நீராக இருக்கிறது, காற்றாக இருக்கிறது, ஆகாயமாக இருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது. உடம்பில் நெருப்பின் தகிப்பை உணரக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. எப்படி பாறை மேலே இருக்கிற நெருப்பை பஞ்சை கொண்டு வந்து வைத்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமோ, அதே மாதிரி உடம்பின் நெருப்பையும் நம்மால் பல விதங்களில் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த 5 பூதங்களை தவிர சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மாயை, வெளி, இந்த 5 பூதங்களும் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதுதான் மிக முக்கியம். ஆகாயம், நீர், நிலம், காற்று, நெருப்புங்கிறது உடம்பில் இருக்குது. ஆனால் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மாயை, வெளி, இது எல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம மனசில் இருக்குது. அப்போது 10 பூதங்களின் இருப்பிடமாக இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் இருக்குது அப்படிங்கிறத தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். எல்லாமே சமம், உயிர் எல்லாமே சமம் என்பதற்கான ஒரு பத்தியாக நமக்கு வள்ளல் பெருமான் இதை கொடுக்கிறார். பூதம்னா வெளியில் இருக்குது, அது ஏதோ அச்சுறுத்துகின்ற ஒரு பிறவி அப்படின்னதெல்லாம் இல்லாமல் மனசை நாம் சூரியனாக வைத்து கொள்ள வேண்டும், சந்திரனாக வைத்து கொள்ள வேண்டும், நட்சத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். நட்சத்திரங்கள் மினுங்குகின்ற ஒரு மனசுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ல. எல்லா நேரமும் அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ பிரைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க, அவ்வளோ நல்லது சொல்கிறாங்க. அப்படின்னா சூரியன் அப்படி தானேங்க இருக்குது, சந்திரன் அப்படித்தானே இருக்குது, நட்சத்திரங்களும் அப்படி தானே இருக்குது. ஒன்றுமே இல்லாத அந்த மாய வெளி இருக்குல்ல, மேலே அண்ணாந்து பார்த்தா எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம், அப்படியாக நம்முடைய மனசும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் வள்ளல் பெருமான் 10 பூதங்களை நமக்கு பட்டியலிட்டு கொடுக்கிறார். என்றால் உடம்பில் இருக்கின்ற 5 பூதங்கள், மனசில் இருக்கின்ற 5 பூதங்கள் என்று நாம் அத்தனை பேரும் பூதகணமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் உணர்ந்தால் அந்த பூதகணம் 10லும் நாம் அன்பை நிரப்ப வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு உரைநடையாக சொல்லித் தருகிறார். நிரப்புவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.